ஆராய்ச்சி பண்ண தெரியாதான் பண்ணி. சரி, இது ஊர் வந்து அக்கரைப்பட்டி, பழனி அருகே உள்ள ஒரு ஊர். இந்த ஏரியாவினுடைய பாறை அமைப்பு தெரியுதுக்காக இங்கே நிற்கும். அருமையாக இருக்குது பாறை அமைப்பு. வடக்கு 75 டிகிரி கிழக்குங்கிற அமைப்பில் இருக்குது. அதாவது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான். அந்த பாறையினுடைய உட்சரிவு வடக்கு நோக்கி இருக்குது. இது பாறை பேர் கிரானைட்டிக் நைஸு. இதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டாக நம்ம ஸ்கேன் பண்ணால் போதும், நமக்கு பாயிண்ட்டு உள்ளபடியான ரிசல்ட் தெரியும். என்ன பூமிக்கு கீழே பைப்லைன் எதுவும் இருக்கக்கூடாது, போர்வெல் போட்டு எதுவும் மூடி இருந்தாங்களா, கல்வெட்டாங்குழி இருந்து மூடி இருந்தால் அதை தெரிந்து கொள்ளணும். மற்றபடி கரெக்டான சரியான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வடக்கு தெற்க நம்ம ஸ்கேன் பண்ணணும். முதல்ல பாறை அமைப்பை தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்கு பிறகு தான் நம்ம ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கணும். வாங்க, இப்போ நம்ம இடத்த ஃபுல்லாக காட்டுங்க. இது அந்த லாஸ்ட் வரைக்கும் போகிறோம் சார். இதெல்லாம் நடவு போட்டுருங்க. இதெல்லாம் நாங்கள் நாற்று நடுற போடுவோம். மோட்டர் தண்ணி தான் 24 மணி நேரம். வாங்க, அப்படி விடுவாங்க. இது பழனி அருகே உள்ள, திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள அக்கரைப்பட்டிங்கிற கிராமம். மொத்தம் எத்தனை பேர் போட்டிருப்பீங்க? சார் நாங்களும் ஒரு 4 எண்ணம் போட்டிருக்கோம். 4 எண்ணம் போட்டிருக்கீங்க. ஏதாவது 4 ஏதாவது ஓடுதா? இல்லை சார், 4மே ஓடலை. அந்த கிணறு வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கீங்க? ஆமாம். இது முதல் ஸ்கேன். தெற்கிருந்து 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு ஈஸ்ட்டு ஒரு 20 டிகிரி நார்த், அதாவது வடகிழக்கு தென்மேற்கு திசையில் இருக்குது. ஏறக்குறைய கிழக்கு மேற்கு தான். அதுக்கு பெர்பெண்டிகுலராக இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 2வது ஸ்கேன் வடக்கு நோக்கி 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும். 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 5 மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் ஒரு 220 மீட்டரில் ஒரு பாயிண்ட்டு கிடைக்கி. ரொம்ப ரொம்ப சுமாரான பாயிண்ட்டு, அதை அடையாளம் வைக்கலை. இந்த ஏரியாவில் ஏதாவது போர் போட்டிருக்கீங்களா? இந்த லைனில்? இல்லை சார், போர் போடல. நீங்கள் தண்ணி ஆடு பூரா. இது வடக்கு நோக்கி 3வது ஸ்கேனு. 350 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 அடிக்குள்ளே அது வாட்டர் பாடி இருக்குது. அதிகப்படி 400 அடி ஆழம் மட்டும் போட்டால் போதும், ரொம்ப ஆழம் போட வேண்டிய தேவையில்லை. 100 மீட்டருக்குள்ளே அந்த வாட்டர் பாடி காட்டுது. இந்த ஏரியா கிரவுண்டு கண்டிஷனை பொறுத்தவரை 100 அடிக்குள்ளே அந்த தண்ணி கிடைக்க வாய்ப்பு. இது வடக்கு நோக்கி 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 350 மீட்டர் ஆழத்துக்கு. 3வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம் 31வது மீட்டர் டிஸ்டன்ஸில். 2வது ஸ்கேனில் 100 அடிக்குள்ளே வந்த தண்ணி இங்கே வடக்க 3வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் ஏறக்குறைய 600 அடி ஆழத்தில் கிடக்கு. ஏன்னா இந்த ஏரியாவுடைய டிப்பிங் சைடு வந்து வடக்கு நோக்கி இருக்குது. அங்கே 2வது ஸ்கேனில் வச்ச அடையாளம் 100 அடிக்குள்ளே வர்ற தண்ணி தான் இங்கே ஆழத்தில் போய் கிடைக்கும். ஸோ 3 ஸ்கேனில் பெஸ்ட்டு ஸ்கேன் வந்து 3வது ஸ்கேன். ஏன்னா ஆழத்தில் கிடைக்கிற தண்ணி தான் நம்ம நம்ப முடியும். இது வடக்கு நோக்கி 5வது ஸ்கேனு. 350 மீட்டர் ஆழம். 4வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வரல. நீர் இது 6வது ஸ்கேன்.
வடக்கு நோக்கி. இதோட இந்த தெற்கு வடக்கு எல்லாம் முடியுது. இந்த 6 ஸ்கேன்லேயே 2வது ஸ்கேன்லேயும் 3வது ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம். 4, 5ல் அடையாளம் வரல. இது மீண்டும் தெற்கிருந்து வடக்கு நோக்கி ஸ்கேன் ஆரம்பம். இது 7வது ஸ்கேனு. இடத்தினுடைய கிழக்கு ஓரத்துக்கு வந்தாச்சு. இந்த இதில் ஒரு போர் போட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை அடி ஆழம் இது? 500 அடியா? ஆமாம் சார், 500 அடி. கொஞ்சம் ஈரம் மட்டும் வந்திருக்கு அதில். இது 8வது ஸ்கேன். இது வேறு ஒரு காடு. தெற்கிருந்து 40 மீட்டருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 350 மீட்டர் ஆழம். அங்கே 7வது ஸ்கேனில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். அது எல்லாமே 150 அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி. அதில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 7வது ஸ்கேனில் 150 அடிக்குள்ளே தான் அந்த வாட்டர் பாடி இருக்குது. அதிகப்படி ஒரு 200, 250 அடி ஆழம் போட்டாலே போதும். இது கோடையில் இந்த கிணறு நிற்குமா, ஓடிடுமா? நல்ல வேலையிலையும் ஓடும் சார். கோடையிலையும் ஓடுது. எந்த வேலையிலும் ஓடுது. ஓகே ஓகே. அந்த 3 வருஷம் தண்ணி இல்லாமல் போனப்போ இதிலிருந்து குடி தண்ணி கொண்டு போய் ஒரு சின்ன பைப். இங்கே பக்கத்தில் ஆறு இருக்கோ? தானே சார் மேலே ஆறு. ஆறு பேர் சண்முக நதி. சண்முக நதி தானா? சரி சரி. நீங்கள் ஆத்து பாலத்தில் ஆமாம் ஆமாம். பார்த்தீங்களா? இங்கேருந்து வந்தோம். இதிலிருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஆத்து பாலத்தை கடந்து தான் வந்திருக்கு. தினமரத்தினுடைய லாஸ்ட் வந்து ஆறு. இதிலிருந்து ஒரு 600 அடி. இது ஊர் அக்கரைப்பட்டிங்கிற ஊர் இதானோ? ஆமாம் சார். இது காட்டினுடைய இன்னொரு பகுதி. அங்கே 8வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் 150லேருந்து 200 மீட்டருக்குள்ள ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாறை பிரேக்கி காணப்படுது. அது அடையாளம் வைக்கலை. அது வந்து ஒரு 1 இன்ச்சு to 1.5 இன்ச்சு தண்ணி கிடைக்கும். இங்கே காடு அதிகமாக இருக்குது, நிறைய தண்ணி தேவை. இது இங்கே சண்முகா நதியை வச்சு இங்கே மேல் ஊற்று கொஞ்சம் இருக்குது, 50-60 அடிக்குள்ளே. அதை வச்சு தான் இங்கே விவசாயம் நடந்துகிட்ருக்கு. ஃபுல்லாக பாறை. அந்த டேங்க் இருக்கிற சைடு ஃபுல்லாக ஏறக்குறைய கிழக்கு மேற்கு. அது ஆமாம், பாறை அது மேடு. அந்த டேங்கு பக்கம் அந்த ஓட்டு வீடு பக்கத்தில் அது பாறை தான், மேலேயே இருக்குது. நல்ல மேசிவ் அவுட் கிராப். இது தெற்க நோக்கி இது 10வது ஸ்கேனு. 350 மீட்டர் ஆழத்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 9வது ஸ்கேனில் ஒரு இடம் அமைஞ்சது 100 மீட்டருக்குள்ளே. அது ஒரு சுமாரான வாட்டர் பாடி தான். 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கும். இந்த 10வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 600 அடிக்குள்ளே ஒரு பாறை நல்ல முறிவு இருக்குது. இது வரைக்கும் பார்த்த 10 ஸ்கேனில் 3வது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு சாய்ஸு. இது செகண்ட் சாய்ஸு. அடுத்து மல்பெரி இதில் பார்த்த 7வது ஸ்கேன் பாயிண்ட்டு. அதில் தெற்குள்ள பாயிண்ட்டு, அது 3வது சாய்ஸ்.